வணக்கம். இன்று பொறை உடைமை என்ற அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். பொறுத்து கொள்ளுதல், பொறுமையோடு இருத்தல் ஒரு பண்பு அப்படின்னுனா சென்ற 4 குறள்கள்லையும் நம்ம சொல்லியிருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா? பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாமே பண்ணும். குழந்தைங்கள்லாம் தப்பு பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு சொல்லிட்டு தான் கொடுப்போமே தவிர கோவப்பட மாட்டோம். பெரியவங்க தப்பு பண்ணால் கோவப்படுவோம். அப்போ கூட நம்ம என்ன சொல்லணும்? பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்கிறார் வள்ளுவர். இல்லை நமக்கு கெடுதலே செய்கிறோம், எப்போ பார்த்தாலும் நமக்கு கெடுதல் செய்கிறது. என்னென்னா சில பேர் தன் வீட்டு குப்பையை பக்கத்து வீட்டில் கொண்டாந்து போடுவாங்க. தெருவு போயிருக்கிறான்னு சொல்லி அவங்க குப்பையை நம்ம வீட்டு பக்கம் கொண்டு போடுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போடுவாங்க. நம்மளை பற்றி மற்றவங்ககிட்ட புரணி பேசி வைப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் பேசுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பழக்கம். அதை நம்ம கேட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஏன்னா உலகத்தில் இப்படி தான் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க புரணி பேசத்தான் செய்வாங்க. அதை தூக்கி நம்ம மண்டையில் வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் தூக்கி போட்டுறணும், பொறுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சரி போ, உனக்கு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம போகிறது தான் பொறை உடைமையின் பண்பாகும். இப்போ அந்த 5வது குறள் என்ன சொல்லுகிறது? ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் போதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. இந்த ஈரடி குறள் என்ன சொல்லுது? ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. நம்மளுக்கு ஒருத்தன் தீமை விளைவித்து விட்டான், அவனுக்கு தண்டனையும் கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விட்டுறணும், தூக்கி போட்டணும். அது அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. சான்றோர் பெருமக்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்கள மதிக்க மாட்டாங்க. இது இப்படி தான், இதுக்கிட்ட போய் நம்ம பேசினா நம்மளுடைய மரியாதை குறைஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டார்கள். அவனுக்கு தண்டனை கிடைத்திருந்தால் கூட தீய செயல்களை, தீய எண்ணங்களை, தீமை செய்தவர்களை ஒரு தண்டனை கொடுத்து வரான் அப்படின்னா அவனை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் பலவேறு துன்பங்களுக்கு ஆளாகி தன்னுடைய எதிரியை பொறுத்து கொண்டு சில பேர் இருப்பார்கள். இவங்கிட்ட போராட முடியாது, என்னவோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க இல்லையா? அந்த குணம் எல்லாருக்கும் வராது. அது 1000ல் 1, 10,000ல் 1, லட்சத்தில் 1 தான் வரும். அப்படி வரக்கூடியவர்களை சான்றோர் பெருமக்கள் பொன்னை போல் போற்றி பாதுகாப்பார்கள். ஏன்னா இந்த குணங்கிறதே எல்லாருக்கும் வராது. இப்படி தீமை செய்தவர்களை பொறுத்து போகிறார்கள் என்றால் சான்றோர் பெருமக்கள் அவர்களை பொன்னை போல் போற்றி பாதுகாப்பார்கள். அப்போ அந்த குணத்தோட அருமையை பாருங்கள். இதுதான் பொறுமையின் சிகரம். நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்க இருக்கிறோம். நன்றியுடன் நான்.